மகிமை அடைவதற்கான வழிகள். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மகிமை அடைவதற்கான வழிகள். மகிமை அடைவதற்கான வழிகளை அநேக காரியங்களை விவிலியம் நமக்கு போதித்தாலும் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, நாம் கடவுளுடைய மகிமையை சுமந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். ஏன்னா ஏசாயா 60:2 வாசிக்கிறோம், இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் முடிக்கலும், ஆனால் ஆண்டவரில் உண்மையில் உதிப்பார், மகிமை உண்மையில் காணப்படும். இந்த பூமிக்கு ஒரு இருள், பூமியில் வாழ்கிற மனிதருக்கு இருள் வந்து உலகத்தையும் உலகில் வாழ மனிதரையும் சங்கரிக்கும். ஸோ அந்த ஒரு நிலைப்பாடு நமக்குள் வராதபடி இருக்க, நம்மை பாதிக்காபடி இருக்க, நாம் கடவுளுடைய மகிமையை சுமந்து இருக்க வேண்டும். அதனால தான் இங்கே சொல்லுகிறார். அந்த மகிமையை பெற்றுக்கான வழி ஆகாய் 2:9 வாசிக்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும். அப்படி என்றால் 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிப்பது போல கடவுளின் உயிருள்ள ஆலயமாய் நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டிருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 12:26 வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு பணிவிடையை புரிந்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், என் தந்தை அவனை மகிமைப்படுத்துவார். கடவுளுக்கு பணிவிடை, கடவுளுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய், கடவுளுடைய பணியை செய்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். தந்தை நமக்கு கொடுக்குற மகிமையை சுமந்து கொள்வோம். இந்த உலகத்திலே நாம் மகிமையுள்ளவர்களாய் மாற முடியும். 2 தெசலோனிக்கர் 2:14 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியவன், நற்செய்தியை பார்க்க, படிக்க, கேட்க, தியானிக்க, அது அப்படி நடக்கின்ற போது அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கொடுக்கிறது. பணி செய்கின்ற போது தந்தை மகிமைப்படுத்துகிறார். நற்செய்தியின் வழியாக இயேசுவின் மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். ஆலயமாக இருக்கின்ற போது ஆணுடைய ஆவியானவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஒரே கடவுள் 3 ஆழ்த்தூத்தத்தில் வெளிப்பட்டாலும் அவர்கள் நம்மை மகிமைப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார்கள். ஆகவே மகிமையை பெற்றுக்கொண்டு மகத்துவத்தோடு மாட்சிமையோடு வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.